மூல நட்சத்திரக்காரர்கள் குறை நீக்கும் சிவன் கோயில். மோகினி அவதாரம் எடுத்த திருமால் தன் உருவம் பெற வழிபட்ட திருத்தலம். வீணை தாங்கி அனுமன் வீட்டிற்கும் திருக்கோயில். இசைத்துறையில் புகழ் பெற உதவும் திருத்தலம். வணக்கம் விவஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல திருவள்ளூர் மாவட்டம் அப்பேட்டில் அமைந்துள்ள சிங்கீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதில் இருந்து அமிர்தம் வெளிப்பட்டது. அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக திருமால் மோகினி வடிவம் எடுத்தார். பின்னர் தன்னுடைய மெய்யான திருமால் வடிவத்தை பெறுவதற்கு அவர் வழிபட்ட திருத்தலம் இது என்பதால் மெய்ப்பேடு என்று பெயர் பெற்றது. மெய் என்றால் உண்மை, பேடு என்றால் பெண். இந்த மெய்ப்பேடு என்பதே காலப்போக்கில் மருவி மப்பேடு என்றானது. தொல்லியல் ஆய்வறிக்கையில் 2ஆம் ஆதித்ய கரிகால சோழன் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. இதன் மூலம் இந்த கோவில் கிபி 967ஆம் ஆண்டு 2ஆம் ஆதித்த கரிகால சோழனால் கட்டப்பட்டதை உறுதி செய்கின்றது. சுவாமி சன்னதியில் வலதுபுறம் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. ஸ்ரீ புஷ்ப குஜாம்பாள் என்ற திருநாமத்துடன் அன்னை காட்சி தருகின்றாள். சிவபெருமான் திருநடனம் புரிந்த இந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயர் வீரபாலீஸ்வரர் சன்னதிகள் எதிரில் நின்று வினையை இசைத்து சிவபெருமானின் அருளை பெற்றதாக தல புராணம் தெரிவிக்கின்றது. இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலையும் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.